வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார்ட் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது, நம்ம போட்டிருக்க டேட்டா வச்சு எப்படி சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு சம் டேட்டாஸ் தேவை. ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ் யூஸ்வல் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஷீட்ஸுக்கும் எந்த டேட்டா வச்சும் நீங்கள் வந்து சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டுன்னு பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ எக்கச்சக்கமான டைப்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம். பட் ஒரே ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வந்து நம்ம இப்போ சார்ட் வந்து போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதே தான் ஃபாலோ பண்ணி எல்லா சார்ட்டுமே போடுவீங்க. பட் நம்ம போடுற சார்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளோட திறமையாக இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. ஸோ என்ன டேட்டாவுக்கு எந்த சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி சார்ட் வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா, யூஸ்வலாக பார் சார்ட் போட்டால் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பார் சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன்னா, ஸோ இதில் என்னென்ன சார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ சார்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிடும். ஸோ உள்ளே போயிடுறேன். ஜஸ்ட் நான் வந்து இந்த இருங்க அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார் சார்ட்டு தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி சார்ட் போடணும் முன்னாடி எந்த டேட்டாவுக்கு நம்ம வந்து சார்ட்டு போட போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டு டோட்டல் வரைக்கும் உள்ள இந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் நான் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். செலக்ட் பண்ண பிறகு என்ன செய்கிறேன்னா, காலம் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 3Dயில் வேணுமா 2Dயில் வேணுமா, ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியுதுன்னு பாருங்க. 3Dன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3D டைமென்ஷன்லேயும் காட்டும். ஸோ ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 2Dயை பார்த்துருவோம். ஸோ 2D போட்டேன். ஸோ 2Dயில் போட்ட பிறகு என்னென்னா, உங்களுக்கு சார்ட்டை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இந்த சார்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக 10 மெம்பர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே காமிச்சிட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த பார் சார்ட் எடுக்கும்போது அந்த சார்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கு எந்த ஸ்டூடெண்ட் நேம், ஒவ்வொரு மார்க்கும் வந்து எந்த கலர் வந்து எந்த மார்க்கை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ரேஞ்ச் எவ்வளோ மார்க், இது ஃபுல்லாக வந்து மார்க்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே நேம் அண்டு மார்க் ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த 50 பாரை வந்து கிராஸ் பண்ணும்போது 50க்கு மேலே இருக்குது அந்த அந்த டோட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னமும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கலர் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கலரும் எந்த மார்க்கை வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டோட்டலுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்சை வச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஹைட்டில் எது கூட இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் ஸோ அவங்களோட மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கடுத்து அடுத்த ரேஞ்சை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம யார் அப்படிங்கிறத யாரோட மார்க் வந்து அதிகமாக இருக்குது, யார் வந்து எந்த சப்ஜெக்டில் கம்மியாக இருக்காங்க, ஸோ ஒரு ஆவரேஜ் லெவலில் எந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க மார்க்கு அதிகமாக இல்லை ஒரு குறைச்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இந்த சார்ட்டுங்கிறது உதவும். ஓகே, சரி, ஓகே, நான் வந்து ஒரு சார்ட் போட்டேன். ஸோ இதில் எனக்கு இந்த கலர்ஸ் வேரியேஷன் நானாக கொடுக்கணும் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, டிசைன் ஒரு டேப் வந்து ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்சர்ட் பண்ணோன்னே சார்ட்டை இன்சர்ட் பண்ணோன்னே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். இந்த இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியணும் அப்படின்னா உள்ள பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மார்க்கும் உங்களுக்கு இதில் காமிச்சிடும். பட் வந்து நம்மளுக்கு மார்க் கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, கொஞ்சம் ஒரு ஓவர்லுப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நம்மளோட டேட்டா வந்து நம்மளுக்கு எப்படி விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளா சூஸ் பண்ணி கொண்டது. ஸோ அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்மளோட சார்ட்டை வந்து அட்ராக்டிவாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, நான் சொன்ன மாதிரி ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக பார் சார்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து வேறு மாதிரி நான் சார்ட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
பட் எனக்கு மறுபடியும் நான் வந்து இந்த சார்ட்டை மாற்றணும் அப்படின்னா இந்த சார்ட்டை டெலீட் பண்ணிட்டு தான் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து வேறு சார்ட்டோட ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிசைன் டேப்லையும் வந்துருங்க, சார்ட்டோட சேஞ்ச் சார்ட் டைப். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைன் சார்ட், பை சார்ட், பால் சார்ட், ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி காட்டியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைன் சார்ட்டே போடுவோமே. லைன் சார்ட் என்னன்னா, லைன் சார்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ரேஞ்ச் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இதோட லெவல், இப்போ பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஹைக் ஆகிருக்கு, இந்த வருஷத்தில் வந்து லோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூஸ் அந்த அந்த கேட்டகரிக்கெலாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஓவர்லையும் எவ்வளோ ரேஞ்செலாம் ரன் அடிச்சிருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ ஓகேண்ணா, இந்த லைன் சார்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். லைன் சார்ட்லேயே நான் உங்களுக்கு எப்படிலாம் டிஃப்ரெண்டேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நான் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதே தான் உங்களுக்கு பார் காட்டும் போது உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஈஸியாக விசுவல் பண்ணிக்கும், இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி சேஞ்ச் டைப்பு போயிடுறேன், பை சார்ட் கொடுத்துட்றேன். பை சார்ட்டில் பாருங்கள் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதில் யார், அருணோட அவங்களோட கலர் என்ன இந்த இருக்குது. ஸோ 89% எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் காட்ட வருவாங்க. ஸோ இந்த டேட்டாவும் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலராக நம்ம போட்டிருக்க சம்முக்கு வந்து இது வந்து ஒத்து வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி எந்த சார்ட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஸோ நான் அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம என்ன டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் மேக்ஸிமம் நீங்கள் என்னென்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட், இவி பில் கால்குலேஷன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டடி ஓரியன்டாக போடுறோம் அப்படின்னா நீங்கள் காலம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ காலம் சார்ட்டே எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து விசுவல் ஆகுறதுக்கு, நம்மளுக்கு டேட்டா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலையும் இன்னொரு புது டாபிக் கூட பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.